கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகின்றோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் அனைத்தையும் மாற்றுகிறவர், ஆனால் அவரும் மாறாதவர். வேதம் சொல்கிறது, அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத ஒரு தெய்வனாய் இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாது, கிருபை மாறாது, இரக்கம் மாறாது, காருண்யம் மாறாது, தயவு மாறாது. அவருக்குள் எந்த மாற்றங்களுமே இல்லை. ஆனால் அவர் நமக்காக சூழ்நிலைகளை மாற்றுகிறார், சூழ்நிலைகளுக்கு மேலே அசைவாடுகிறார், நமக்குள் மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார். ஒருமுறை இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்று ஆகார் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருந்தாள். துருத்தில் கொண்டு வந்த அந்த தண்ணீர் தீர்ந்து விட்டது. பிள்ளை தண்ணிக்காக அழுகிறது. பிள்ளைக்கு தண்ணீர் வேண்டும், தாகத்தால் துடிக்கின்றது. ஆகார் அழுது புலம்பினார்கள். ஆனால் பாருங்கள், ஆதியாகமம் 21:19 கர்த்தர் ஆகாரின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். அங்கே ஒரு நீரூற்றை பார்க்க செய்தார். அந்த நீரூற்றிலிருந்து அந்த துருத்தியில் தண்ணி நிரப்பிக்கொண்டு ஓடி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறி 40 வருடங்கள் வனாந்தரத்திலே நடந்தார்கள். அப்படி நடக்கும்பொழுது அவர்களுக்கு ஒரு முறை தண்ணீர் தவணம் ஏற்பட்டது. அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். அந்த தண்ணீர் யார்? அவர் கர்த்தர் தான். ஜீவத்தண்ணீராம் இயேசு, ஜீவநதியாம் இயேசு. ஒரு சமாரிய ஸ்திரீ அவரிடத்தில் ஆண்டவர் கேட்பார், தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவரை ஜீவத்தண்ணீராய் மாறுவார். என்னிடத்தில் வந்து இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகமிராது என்று சொல்லுகிறார். இன்று கர்த்தர் நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறவராய் வருகிறார். ஜீவத்தண்ணீராம் இயேசு, ஜீவரத்தமாம் இயேசு, ஜீவநதியாம் இயேசு நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறான், உருமாற்ற விரும்புகிறான். ஏதோ ஒரு காரணத்துக்காக பயந்து அழுது புலம்பி ஏன் இந்த வாழ்க்கை என்று நாம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், உன் வலது கரத்தை பிடித்து உன்னை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இரண்டாவது, அவனுடைய புலம்பல்களை மாற்றுகிறார். சங்கீதம் 30:11 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஒருவேளை சில காரியங்கள் நடந்து முடிந்திருக்கும், சில காரியங்கள் நடக்காமல் இருக்கும், சில ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். இன்றும் நம்ம அதை நினைத்து 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 புலம்பிக் கொண்டு இருப்போம். சில காரியங்கள் மாறுதல் வரும், சில காரியங்கள் ஆன்சர்ஸ் வரும், அந்த காரியம் மறந்து போய் விடுகிறோம். ஆனால் மறக்க முடியாத சில காரியம் இருக்கல, அதை எப்போது நினைத்தாலும் நமக்குள்ள ஒரு புலம்பல் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றிவிட்டார் என்று சொல்லுகிறார். ஒரு நாள் நகோமி புலம்பி அழுதாள், கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது, கர்த்தனை விசனப்படுத்தினார், ஆண்டவர் எனக்கு விரோதமாய் இருக்கிறார் என்று சொல்லி புலம்பினாள். ரூத் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில். ஆனால் அவள் மறுபடியும் பெத்லெஹேமுக்கு வந்தபோது கர்த்தர் கிருபையாய் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். ஒருவேளை இன்றைக்கு எந்த புலம்பல் இன்னும் உங்கள் மனதை விட்டு மறையாமல் இருக்கிறதோ, சில காரியங்களை நினைத்து 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 நான் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அப்படி தான் நலமாக இருந்திருக்கும், இந்த காரியத்தை நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், ஒருவேளை யோசிக்காமல் செஞ்சிட்டேன், இதெல்லாம் இழந்துட்டேன், அப்படி எதையோ நினைத்து 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 நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? வேதம் சொல்கிறது, முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை யோசிக்க வேண்டாம், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் நான் உனக்காக உருவாக்கி தருகிறேன். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதிய காரியம் செய்வான் என்று அழகாக பெர்பன் செய்யா ஒரு பாடலை பாடுகிறார் அல்லவா? அந்த புலம்போதுனால ஒரு பயன் இல்லைங்க. இழந்தது உண்மைதான், இழப்புகள் வந்தது உண்மைதான், தோல்விகள் வந்தது உண்மைதான், நிறைய பிரச்சனைகள் வந்தது உண்மைதான், சிலர் வஞ்சித்தது உண்மைதான், சிலர் ஏமாற்றினது உண்மைதான், சிலர் நம்மோடு கூட பழகி நம்ம துரோகம் பண்ணது உண்மைதான். இதெல்லாம் நினைச்சு 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 நீங்க புலம்பாதீங்க. நீங்க உங்க துருத்தியில பரிசுத்த ஆவியானவரை ஜீவத்தண்ணீராம் இயேசு நிரப்பி வைத்துக் கொள்ளுங்களேன். வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நம் மனதில் இருக்கக்கூடிய இந்த புலம்பல்கள் குறைவானது ஒழிந்து போக வேண்டும் என்றால் நிறைவான கர்த்தரை நமக்குள்ளாய் நாம அப்படி வாரும் தூய ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, எனக்குள்ள கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, எனக்குள்ள ஒரு நீச்சலாழ வேணாண்டவரை நீந்தி
நீந்தி மிதந்து மிதந்து அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை, ஒரு ஃப்ளோட்டிங் லெவல் அனுபவத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்களேன். ஏன்னா முந்தின நினைச்சு ஒரு யூஸ் கிடையாதுங்க. அது பேசி எதை பிரயோஜனம் இருக்குதா? இல்லையே. அப்பிரயோஜனமான வார்த்தை நம்ம ஏன் பேசணும்? நாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாயத்தீர்ப்பினால அதுக்கு ஒரு பலன் இருக்குதா, தீர்ப்பு இருக்குது அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. ஸோ எப்பொழுது நீங்கள் விசுவாச வார்த்தையை பேசுங்களேன், நம்பிக்கையான வார்த்தையை பேசுங்களேன். ஏனென்றால் ஆபிரகாம் கூட விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. மூன்றாவது, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். சங்கீதம் 105:18 சொல்லுகிறது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. இது யாரை குறித்து தாவீது சொல்லுகிறார்னா, யோசேப்பை குறித்து சொல்லுகிறார். யோசேப்பு உண்மையாய் இருந்தார், உத்தமமாய் இருந்தார். தன் வாலிப வயதில் எல்லா தீமைக்கும் தன்னை விலக்கி அப்படியே காத்து கொண்டார். ஆனால் அந்த யோசேப்பு இப்போ எங்க இருக்கிறாரா? சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அவர் ஒரு தவறும் செய்யலைங்க, எந்த பாவமும் செய்யலைங்க. ஆனால் சிறைச்சாலைக்குள் இருக்கிறார், சிறையிருப்புக்குள்ளாக இருக்கிறார். நீங்க சொல்லலாம், என் மேல தப்பே இல்லைங்க, இது எனக்கு தெரியவே தெரியாதுங்க, என்ன அநியாயமா சொல்றாங்க, அநியாயமா பழி சொல்றாங்க, என் குடும்பத்தின் அநியாயமா வந்து இருக்கிறது, நான் நம்பினவங்க என்னை ஏமாத்தினாங்க, நான் யாரை நம்பி நம்பி எல்லாவற்றையும் கொடுத்தேனோ அவங்க என்னை வஞ்சித்துட்டாங்க, ஆனா இன்றைக்கு என் மேல பழிகள் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவராக இருக்கிறார். தண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். சில காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாங்க. நீங்க சொல்லலாம், நான் நல்லா ஜெபம் பண்றேங்க, நல்லா பைபிள் படிக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன், தசமார்த்து கொடுக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ள அந்த சிறையிருப்பு இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த சிறையிருப்பு ஏன் தெரியுமா? உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கணவரையும் உங்கள் மனைவி உயர்த்துவதற்காக கர்த்தர் சில சிறையிருப்புகளை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாருங்க. சில இழப்புகளை அனுமதிக்கிறார், சில தோல்விகளை அனுமதிக்கிறார். ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்? யோபு கிட்ட பிசாசு போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுவார்ல, நான் போயிட்டு யோபத்தோட போறேன். அப்ப ஆண்டவர் சொல்ல, சரி சரி அவன் மேல் மட்டும் உயிர் மேல கை போடாத அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்களா, சாத்தான் பெர்மிஷன் வாங்கின்னு வருவானா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் பலனாய், கர்த்தருக்குள் ஸ்திரமாய் இருக்க வேண்டுமா? சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு போய் இப்படி செஞ்சிட்டீங்களே, அடிக்கடி பழமோல எனக்கு போய் இப்படி வந்ததே, நான் போய் இப்படி செஞ்சேனே அப்படின்னு நம்மளே என்ன பண்ணுவோம்? நம்மளை ரொம்ப அப்புறக்கேட்டான்னு நினைச்சு நம்ம யோசிச்சுக்கொள்வோம். ஆனா அந்த சிறையிருப்பு ஏன் தெரியுமாங்க? கர்த்தர் உங்களை உயர்த்த போறாருங்க, உங்க பிள்ளையை உயர்த்த போறாருங்க, உங்கள் குடும்பத்தை உயர்த்த போறாங்க. யாரும் நினைத்திராத அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாருங்க. எப்படி அந்த தாவீதை போயிட்டு ஆடு மேய்த்த ஒரு தாவீதை கொண்டு ஒரு பெரிய ராஜாவாய் மாற்றினார்ல. சவுல் கழுதைகளை தேட போறாருங்க, அவரை கொண்டு போய் கர்த்தர் பண்ணார், இஸ்ரவேலின் முதல் ராஜாவாய் மாற்றினார்ல. எஸ்தர் எங்கேயோ இருந்தாங்க பார்த்துங்களேன், அவங்கள ஒரு ராஜாத்தியாய் மாற்றினார்ல. அவனோட திட்டம், அவனோட பிளானு, அவனோட நோக்கம் சில வேலைகளை புரியவே புரியாதுங்க. நம்ம நினைப்போம், இதே துக்கத்திலே இருக்கிறோம், புலம்பல்லே இருக்கிறோம், சிறையிருப்பிலே இருக்கோம், ஏதோ ஒரு சிறையிருப்பு என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது, நான் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அதுக்குள்ளே என் சிறையிருப்புல இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சிறையிருப்பு நல்லது, கண்ணீர் நல்லது, துக்கம் நல்லது, வேதனை நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் எல்லாரும். தாவீது சொல்வாரு, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். எனக்கு இந்த பாடுகளை நீங்க அனுமதிக்கலைன்னா, இந்த துன்பத்தை நீங்க அனுமதிக்கலைன்னா, இந்த கண்ணீரை நீங்க அனுமதிக்கலைன்னா, இந்த இழப்பை நீங்க அனுமதிக்கலைன்னா, நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாது ஆண்டவரே, உமக்காக எதையாவது செய்ய முடியாது ஆண்டவரே. நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அமர்ந்து கொண்டு இருப்பேன். இந்த ஜோன் ரொம்ப நல்லா இருக்குது, திஸ் இஸ் மை கம்ஃபர்ட் ஜோன், ஐ லைக் டு சிட் ஹியர், I want to continue this அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருப்பாங்க. ஆனால் கர்த்தர் உடைக்கிறவர், அவர் உடைச்சாதான் உருமாற்ற முடியும். உங்களை ஷைன் பண்ண போறாருங்க, உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறாருங்க, உங்களை உயர்த்த போறாருங்க. அதுக்காக தான் சில காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். யோபுக்கு பார்த்தீங்கன்னா சரீரப்பிரகமாக வியாதி இருக்கிறது, உலகத்தின் ஆசை ஒரே நாளில் குமாரர் இறந்து போகிறார்கள், குமாரத்திகள் இறந்து போகிறார்கள், ஆடுகள் இருக்கிறது, மாடுகள் எல்லாமே இழந்து போய்விட்டார். அந்த இழப்பு நல்லது. ஏன் தெரியுமா? இதுக்கப்புறம் ஆண்டவர் யோபுக்கு இரட்டத்தனையான பலனை தந்தாருங்க. இரட்டத்தனையான பலனை தந்தார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றே தருவேன் சொல்றாரு. அதை நம்ம சுதந்திரிக்கணுமே. அப்ப எப்படி நம்ம சுதந்திரிக்க முடியும்? நம்ம வீட்டில் அமர்ந்து இருப்போம், ஆண்டவரை ஆசீர்வதின்னு சொல்லுவோம், ஆண்டவர் டைரக்டா வந்து ஆசீர்வதிப்பாரா? இல்லைங்க, அந்த பாதையை கடந்து போனங்க. God allowed something in our life.
சில ட்ராஜடியாக இருக்கும், சில ஹார்டாக இருக்கும், சில ஈஸியாக இருக்கும். அவர் எந்த வழி அனுமதிச்சாலும், அப்பா நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போங்க ஆண்டவரே, நான் தண்ணீரை கடக்க ரெடி ஆண்டவரே, ஆறுகளை கடக்க ரெடி ஆண்டவரே, அக்களி நடக்க கூட ரெடி ஆண்டவரே, நீங்கள் என் கூட வாங்க, நீங்கள் முன்னாடி போங்க. நீங்கள் தானே சொன்னீங்க, நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகள் செவையாய் மாற்றுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, நீங்கள் முன்னாடி போங்க ஆண்டவரே. அது கோணலாக இருக்கட்டும், அது நல்லா இல்லாமல் இருக்கட்டும், அந்த பாதை சரியாக கூட இல்லாமல் இருக்கட்டும், நீர் மாத்திரம் எனக்கு முன்னாடி வாங்க ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் முன்னாடி வாங்க ஆண்டவரே. தாவீது சொல்வாரு, கர்த்தரே எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை என்று என் மனக்கலக்கத்திலே நான் சொன்னேன். ஆமாங்க, உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்குன்பாய் எனக்குன்பாய் என் கர்த்தர் இருக்கிறாருங்க, என் கர்த்தர் இருக்கிறாருங்க. அவரை நேசிக்கிறவருங்க, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுறவருங்க, என் சிறையிருப்பை மாற்றுகிறவர். உலகம் எனக்கு ஒரு சிறையிருப்பை கொடுத்திருக்கும், உலகத்தின் மக்கள் ஒரு சிறை இருப்பை கொடுத்திருப்பார்கள். சில வேளையில நம்மளே போய் ஏதோ ஒரு சிறை இருப்பில் நம்மளே தானா போய் மாட்டிக்கொள்ளும். பாருங்களேன், அந்த சிறை இருப்புகள்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறாரா? அனுமதித்த பிறகு பார்த்தீங்களேன், யோசிப்பு சிறையில் இருந்தாரு, ஸ்ட்ரெயிட்டா அவர் எங்க வந்தாருங்க? ராஜாவின் அரண்மனைக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறையிருப்பு நல்லது, ஏன்னா கர்த்தர் உங்களை ராஜாவின் அரண்மனையில் கொண்டு போய் உட்கார வைக்க போகிறாம். நம்ம சிறையிருப்பு மாறணும் அப்படின்னா மற்றவங்களுக்காக ஜோம் பண்ணங்க. யோபு அப்படிதான், எப்படி இந்த மாதிரி ரெட்டத்தனையாக நன்மை பெற்றுக்கொண்டாரு. ஆண்டவரே எனக்கு இப்படி செஞ்சீங்களே, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆடுகள் மாடுகள் மகன் எழுந்தனே அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணவே இல்லை. அவங்க வைஃப் சொல்லுவாங்க, ஏன் நீ இன்னும் கர்த்தருடைய நாமத்தையே சொல்லியிருக்க, தூசித்து ஜீவனை விடு. அப்போ யோபு சொல்வாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த விசுவாச அறிக்கை நம்ம சொல்லுவோமா? நம்மளால சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அந்த யோபுடைய அனுபவம் அதுதான். அப்போ இன்னொரு வருஷம் சொல்லும், அந்த யோபோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை திட்டுவாங்க, தூஷிப்பாங்க. நீங்கள் என்ன ரொம்ப நீதிமானா, நீங்கள் ஆண்டவரோட பெரியவங்களா? அந்த தேமான எலிப்பாஸ், சூயனார், பில்தாத் அப்படி நிறைய 3 ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. யோபு 42:10 சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்புகள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எப்போதும் எப்படி ஜெபம்? நான் நல்லா இருக்கணும், எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும். ரைட், நீங்கள் நல்ல விஷயம் தான் ஜோம் பண்ணுறீங்க. ஆனால் சிறையிருப்புகள் மாற வேண்டும் அப்படின்னா காட் இஸ் ஹேவிங் ஒரு சீக்ரெட். அந்த சீக்ரெட்டை சொல்கிறாரு, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தார், கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவர் ஆண்டவரே சிறையிருப்பை மாற்றுங்க அப்படின்னு யோபு கேட்கவே. பார்த்தீங்களேன், இவங்களெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜோம் பண்ணார் பாருங்க. ஆண்டவர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். யாத்திராகமம் 15:23 சொல்லுகிறது, அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தனி கசப்பாய் இருந்ததனால் அதை குடிக்க அவர்கள் கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிட்டப்பட்டது. மாரா அப்படின்னா கசப்பு அப்படின்னு அர்த்தம். நம்ம உள்ளத்துல கூட நிறைய கசப்புகள் இருக்குதுல்ல. இந்த கசப்பு எதில் வரும் அப்படின்னா வைராக்கியம், கோபம், மற்றவங்கள்ட்ட பேசாமல் இருப்போம், அப்படிலாம் ஒரு ஸ்டபன் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கசப்பு நம்ம உள்ளத்தில் இருக்கும். மாராவுக்கு வந்தபோது அவன் தண்ணீரை பார்க்குறாங்க. தண்ணீரை பார்த்தோன்னே 3 நாள் தண்ணீரில் ஒரே தர்ஸ்டி, தவணம், ஓடி போய் இந்த தண்ணீரை குடிக்கலான்னு போகிறாங்க. அவன் குடிக்கலான்னு போனால் அந்த தண்ணீர் கசப்பாக இருந்தது. நம்ம வாழ்க்கையில் பிற ரொம்ப கசப்பான சூழ்நிலைகளை கடக்க வைக்கிறாங்கல்ல, நம்ம உள்ளத்தில் கூட நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும்ல. அந்த கசப்பை மாற்ற முடியல, அந்த கசப்பை மறைக்க முடியல, அந்த கசப்பை மறக்கவும் முடியல. அப்போ நம்ம எப்படி மதுரமாய் மாற முடியும்? நான் மதுரமாக மாறணும், ஆனால் என் உள்ளத்தில் கசப்பு இருக்கிறது. அப்போ ஜனங்க அப்படி தான் சொல்கிறாங்க, நம்மளோட வாழ்க்கையில் எந்த கசப்பு இருந்தாலும் கர்த்தர் ஒருவர் தாங்க மாற்ற முடியும். ஆண்டவரே, அவங்க மேலே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, அவங்ககிட்ட நான் ஃப்ரீயாக பேச முடியவே இல்லை ஆண்டவரே, ஒப்புரு வாங்க முடியல ஆண்டவரே, சமாதானமாக இருக்க முடியல ஆண்டவரே. இந்த பலனை யார் தெரியுமா தருவா? ஆண்டவர் தாங்க தருவார். பைபிள் சொல்கிறது, பலனுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவிகள் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். வேதத்தில் பலவிதமான கசப்புகள் இருக்கிறதுங்க. கசப்பான ஆத்துமா, கசப்பான தீர்ப்புகள், கசப்பான வார்த்தைகள், கசப்பான முடிவுகள், சாவிலும் அதிக கசப்பான ஸ்திரீ, பொல்லாப்பும் கசப்பான காரியங்கள், கசப்பான புலம்பல், இப்படி நிறைய இருக்குதுங்க. பைபிளே இவ்வளோ கசப்புகள் இருக்குது. நம்ம உள்ளத்தில் ஏதாவது கசப்பு தான் ஆண்டவரே, இந்த நாளில்
என் கசப்பெல்லாம் அறிக்கையிடுற ஆண்டவரே, என்னால் இந்த மாறா இந்த பிட்டனஸ் இதிலிருந்து வெளியே வர முடியல ஆண்டவரே. யார் மேலேயோ எதற்காகவும் எனக்கு ஏதோ ஒரு கசப்பு இருக்கிறது. அப்போ கசப்பு இருக்கும்போது எவ்வளோ தித்திப்பான தண்ணீரை ஊற்றினா கூட அதுவும் கசப்பாக மாறிடலை. ஆண்டவர் உள்ளத்திலிருந்து கசப்பை எடுத்து போடுங்க, கோபத்தை எடுத்து போடுங்க, வைராக்கியத்தை எடுத்து போடுங்க. நீங்கள் எனக்கு மன்னிக்கிற ஒரு கிருபை தாங்க. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது நீங்கள் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினீங்களே, அந்த கிருபையை எனக்கு தாங்க. மற்றொன்று சொல்கிறேன் பாருங்க, உபாகமம் 23:5 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வசனங்க. என்னோட வாழ்க்கையில், என்னோட பர்சனல் லைஃப்பில், உங்களோட வாழ்க்கையில், உங்களோட பர்சனல் லைஃப்பில் எது சாபம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே தான் ஆண்டவர் வராரு. அந்த சாபங்களையே ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். நம்மக்கிட்ட எந்த மைனஸ் பாயிண்ட் இருக்கிறதோ அதையே கர்த்தர் ப்ளஸ்ஸாக மாற்றுறாருங்க. என் சாபங்களை எனக்கு ஆசீர்வாதம் மாற்றி தந்த தேவன். இவங்க சொல்லுவாங்க, உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் சொல்லுங்கள், என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய சாபங்களை எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஏன்னா என்னாகமம் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு பிரச்சனையோ சோதனையோ போராட்டத்தையோ கலக்கத்தையோ பயத்தையோ கொடுப்பது கர்த்தருக்கு பிரியம் அல்லங்க. பைபிள் சொல்லுகிறது கர்த்தருக்கு எது பிரியம்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பாலக்கும் பிழையாம சொல்லுவாங்க, பிழையாம சொல்வாரு, அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்னா யாரு? கர்த்தர். அவர் ஜனங்களை ஆஸ்வதிக்கிறாருங்க. அதை நான் போய் திருப்ப முடியாதுங்க. நான் ஒரு ஆர்டினரி வெப்பன்ங்க, ஒரு சாதாரண கருவிங்க. நான் என்ன பண்றேன்? அந்த ராஜாக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் இருக்க ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளவுதான். ஆசீர்வாதிக்கிறது என் கையில கிடையாது, அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திருப்பக்கூடாது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும் போது ஒரு மனுஷனும் அதை திருப்ப முடியாதுங்க. ஏன்னா உங்களை ஆஸ்வதிக்கிறாரு கர்த்தர். அவர் ஆஸ்வதிக்க யாரும் இதை தடை செய்ய முடியாது. உங்களுக்கென்று முன்குறித்ததை உங்கள் குடும்பத்துக்கென்று, உங்கள் பிள்ளைக்கென்று, உங்கள் தொழில்களுக்கென்று, உங்கள் வேலைகளுக்கென்று, உங்கள் ஆசீர்வாதத்துக்கென்று உங்களுக்கு முன்குறித்ததை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதை யாருமே என்ன பண்ண முடியாது, அதை தடுக்கவே முடியாது. நெகேமியா 13:2 சொல்லுகிறது, சாபங்களை ஆசீர்வாதமாய் திருப்புகிற ஒரு தேவன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில என் பாவத்தினால சில சாபங்கள் கூட இருக்குது ஆண்டவரே. என் பெற்றோர் பாவம் கூட செஞ்சிருக்கலாம், அது கூட சாபமா இருக்கலாம். மூதாதையர் அது கூட சாபமா இருக்கலாம். ஏன்டா ரொம்ப நான் அடிக்கடி பேசுறேன் ஆண்டவரே, நிறைய வார்த்தைகளை பேசுறேன் ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் கூட எனக்கு சாபங்களா இருக்கலாம். ஆனா இந்த நாளிலே நீர் என் சாபங்களை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க ஆண்டவரே. எந்த மைனஸ் என்கிட்ட இருக்குதோ அதை எடுத்து நீங்க பிளஸ்ஸா பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க கேளுங்களேன், நாம வேண்டுவதற்கும் நாம நினைப்பதற்கும் அதிகமாய் அவர் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த உலகத்துக்கு வந்தபோது சாபமான சிலுவையில் என்ன பண்ணாரு? அவர் மரித்தாரு. அதனால நம்ம அவர் மீட்டு கொண்டாரு. அப்ப நம்மளுடைய சாபங்களை எல்லாம் அவர் இந்த நாளிலே ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தானியேல் 2:22 சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இருள் என்ன தெரியுமா? தாவீது சொல்வாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்றாரு. இருள் அப்படின்னா ஒன்று பாவ இருள், இன்னொன்று மரண இருள், இன்னொன்று பயமாகிய இருள். இன்றைக்கு எந்த இருளை இருக்கிறீங்க தெரியாது. உள்ள வியாதி நிமித்தமாய் நான் மரித்து போய் விடுவேனோ என்ற பயத்தில் இருக்கிறான். சிலர் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாம, ஓவர் கம் பண்ண முடியாம தற்கொலை எண்ணங்களில் நீங்க இருக்கலாம். எதுக்கு இந்த வாழ்க்கை, ஏன் நான் வாழறேன், நான் செத்து போனா மேலுங்க அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கலாம். இது ஒரு வகையான இருள். சிலர் கடன்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம். சிலர் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம். சிலர் குழந்தைகளை குறித்து, அவங்களுடைய வாழ்க்கை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு இருள், ஏதோ ஒரு தற்கொலை எண்ணம், ஏதோ ஒரு தற்கொலை ஆவி உங்களை அலை கேட்டுக் கொண்டு இருக்கலாம். ஆனால் தாவீதை பாருங்கள், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்னு சொன்னாரு. இன்றைக்கு கர்த்தர் எல்லா பயத்தை, எல்லா இருளை, எல்லா தற்கொலை எண்ணங்களை, எல்லா பிரிவினை ஆவிகளை, எல்லா போராட்டங்களை என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ள போகிறேன் அப்படின்னு இந்த பிராக்சர் சைடு நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு புது வாழ்வு தருகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது
அப்பொழுதே தோன்றும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். நேற்று வர உங்க வாழ்க்கை எது நடந்ததோ, இல்லை இன்னைக்கு மார்னிங் வர எந்த நடந்ததோ நீங்க சொல்லுங்க, அதை நினைக்காதீங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானது யோசிக்க வேண்டாம். நான் உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ உங்களை மாற்றுகிறவர், குடும்பத்தை மாற்றுகிறவர், வாழ்க்கையை மாற்றுகிறவர். அப்பா, என் வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் தேவை ஆண்டவரே. என் மைண்டில், என்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ல, என்னோட மூளையில, என்னோட இதயத்தில் ஆண்டவரே ஒரு மாற்றம் தேவை ஆண்டவரே. எதையோ நினைச்சு நினைச்சு கலங்குற ஆண்டவரே, எதையோ நினைச்சு நினைச்சு அழற ஆண்டவரே, எதையோ நினைச்சு நினைச்சு புலம்பிக் கொண்டு இருக்கிற ஆண்டவரே. என் இருதயத்தை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் நிரப்பும் ஆண்டவரே. என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் ஆண்டவரே. என் கவலை கனி எடுத்து போடுங்க ஆண்டவரே. புதிதான இருதயத்தை தாங்களே, சதையான இருதயத்தை தாங்களே, நல்ல இருதயத்தை தாங்களே, ஒரு புது இருதயத்தை உருவாக்கி தாங்களே. நீங்க கேளுங்களேன், நீங்க கேளுங்களேன். அவர் உருவாக்குகிற ஒரு ஆண்டவரை. மண்ணை எடுத்து ஒரு மனிதனை உருவாக்கினார்ல, ஒரு மனிதனை எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கினார் அல்லவ. அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் லவர், ஒரு எக்ஸ்ட்ரா லவர், அவர் ஒரு லவ்விங் ஹெவன்லி ஃபாதருங்க. அவர் நினைச்சா எதை வேணா மாற்ற முடியும், எதை வேணா கொண்டு, எதை கொண்டு எதையும் செய்ய முடியுங்க. அப்படிப்பட்ட அற்புதத்தின் தேவன் இன்றைக்கும் சூழ்களை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே, எத்தனை பேர் மாற்றங்கள் இல்லாதபடி, மாற்றுருவாக்கங்கள் இல்லாதபடி, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாதபடி ஆண்டவரே தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே. ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்களே. என் இருதயத்தில் வேதனை இருக்குது, இந்த வேதனை மாறவில்லையே என்று யோசித்துக் கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. என் உள்ளத்தில் இந்த ஏக்கங்கள் இருக்கிறது, எனக்கு எதையோ தேவைப்படுது, ஆனால் வேண்டுறது எனக்கு நடக்கலை, நினைக்கிறது நடக்கலை அப்படின்னு ரொம்ப துக்கமாக இருக்கலாம் ஆண்டவரே. நீர் எங்களை மாற்றுகிறவர் ஆண்டவரே, நீர் விசாரிக்கிறவர் ஆண்டவரே. எப்போதோ ஒருவரையும் புது எண்ணெயால் நிரப்புவீராக, புது பலத்தால் நிரப்புவீராக, புதிய கிருபையால் நிரப்புவீராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு ஒரு பலன் உண்டு. அந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இழப்புகளோ, தோல்விகளோ, பயங்களோ இவளை சேதப்படுத்தாதபடி இனி என் வாழ்வில் என்ன இருக்கிறது, இனி என் வாழ்வில் யார் இருக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவரே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உலகத்தின் முடிவு வரையந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நினைச்சேன். என் அன்பு தெய்வம் ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு, ஒவ்வொரு குடும்பத்தோடு, ஒவ்வொரு தனி நபரோடு அவர்கள் வலது கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறவராய் நீரை கடந்து வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்தித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எந்த ஒரு காலத்தை விடுதலை வேண்டுமோ அதில் விடுதலை தாங்க, கிருபை தாங்க, நண்ப தாங்க, ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாம மாத்திர மகிமைப்படுவதாக இயேசுவின் வழியாக கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.